கர்த்தாவே உடைய பாதத்தில் இருக்கிற எங்களை கர்த்தர் கண்ணோக்கி கொஞ்ச நேரம் வாய்களை பெருநாண்டவரை ஸ்தோத்திரம், கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் இந்த நாட்களை உங்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தை குறித்து ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிழ இறங்கள். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் கர்த்தரை மகிழ இறங்கள். உணர்வுகளை ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதி 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 துதிக்கிற பொழுது இங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் துதிப்பீர்களோ அங்கே நான் வாசமா இருக்கிறேன் என்று சொல்கிறேன், வாசமா இருக்கிறேன் என்று சொல்கிறேன். இந்த வாசஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறது. அதை உணரட்டும் ராஜா, இவர்கள் உணரட்டும் ராஜா, உணரட்டும் ராஜா. கர்த்தர் இருக்கிறீர் என்று உணரட்டும், உணரட்டும் சுவாமி. சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்கட்டும், தெய்வீக வல்லமை இறங்கட்டும், கிருபை வல்லமை இறங்கட்டும், பலத்தின் அக்கி இறங்கட்டும். வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக கர்த்தர் தகுதிப்படுத்துகிற வல்லமை இறங்கட்டும் சுவாமி. கர்த்தர் இவர்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறீர்கள், வேறு ஒருவரை கொண்டு அல்ல சுவாமி. இவர்களை கொண்டே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறீர்கள் ராஜா. அதை உணரட்டும் ராஜா. உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வைக்கிறார். கர்த்தாவே, என்னை நினைத்தவர்கள் இருக்கிறீர் நன்றி என்று சொல். இயேசுவை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. மகா உன்னதங்களில் வாசமா இருக்கிற வார்த்தத்தில் கர்த்தாவே, கடைசி நாளில் உம்மை பார்க்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சுவாமி. எங்களை பாதப்படியை ஒப்புக் கொடுக்கிறோம். நான் சிறுகும் நீ பெருகும் வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எடுத்து நாம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 1-2 வசனம். சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை எடுத்து வாசிங்க. தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகுகிறதா இருக்கிறது. ஆழமான உலையிலே அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையில்லாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டோடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசித்த வசனம் இப்படியா இருக்கிறது. தேவனே என்னை ரட்சியும். சொல்லுங்க எல்லாரும், தேவனே என்னை ரட்சியும். வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி இருக்கிறது. வெள்ளங்கள் என்ன செய்தான்? ஆத்துமா மட்டும் பெருகி இருக்கிறது. யார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கை உயர்த்தி காட்டுங்க. யாருமே இல்லையா? ஆமென், ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என்ன பண்ணுதா? என் ஆத்துமா மட்டும் பெருகி இருக்கிறது. ஹல்லேலூயா. வருடங்களை நாம் கடந்து விட்டோம். எத்தனையோ வருடத்தை பார்த்துட்டோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம், சந்தோஷத்தை பார்த்துட்டோம், துக்கத்தை பார்த்துட்டோம். ஆனாலும் உங்கள் ஆத்துமா எங்க இருந்தா சொல்லுங்களேன்? வெள்ளத்துல மிதக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க, ப்ரே பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. நிற்க நிலையிலே வசனம் சொல்லுது, ஆழமான உலையிலே நான் அமிழ்ந்து இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரு. பிள்ளைகள், வீடு, ஆசீர்வாதம் எல்லாத்தையும் கொடுத்திருந்தாலும் ஆனால் ஆத்துமா மட்டும் என்ன பண்ண மாட்டேங்குது? சந்தோஷமா இல்லை. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆத்துமாவுக்கு தேவையானது ஒண்ணு இருக்கு. ஹல்லேலூயா. வெளியே பாக்குறாங்க, நல்ல ட்ரெஸ் போடுறோம், நல்லா சாப்பிடுறோம், கார்ல போறோம், வரோம், சிரிக்கிறோம். அவருடைய கண்களுக்கு நாம் நன்றாகவே இருக்கிறது போல இருக்கிறது. ஆனா உனக்கு மட்டும் தெரியும், உன் ஆத்மாவுக்கு என்ன இருக்குது? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கு? இன்றைக்கு அதற்குரிய விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஆத்மா என்ன செய்கிறதா? வெள்ளத்திலே தவிக்கிறது போல, ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறது போல, நிற்க நிலையில்லாமல் நிலையில்லாத ஜலத்தில் அமிழ்ந்திருக்கிறது போல
நீங்கள் இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, வெள்ளங்கள் என் மேல் புரண்டு வருகிறது. ஹல்லேலூயா. வெள்ளங்கள் என்ன பண்ணுதா? நிறைய வாட்டி ஜெபிப்போம், ஐயோ வெள்ளத்துல வந்து அடிச்சுட்டு போய் செத்துட்டா நல்லா இருக்கும், அப்படிப்பட்ட பிரச்சனை. ஹல்லேலூயா. வசனத்தை பாருங்க. இன்னைக்கு எதுல இருக்கீங்களா? நீங்க எல்லாம் எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு உங்க வீட்டுல. சாப்பாட்டுக்கு பஞ்சமா இல்ல, துணிமணிக்கு பஞ்சமா இல்ல, எல்லாமே இருக்கு. ஆனால் உன் ஆத்துமா திருப்தியாக இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், என் பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் என் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும்படியாய், உங்கள் குடும்பத்தை சந்தோஷப்படுத்தும்படியாய் ஆண்டவர் என்ன பார்த்திருக்காரு இன்னைக்குன்னா, நான் என்ன கொடுத்தாலும் இவங்க சந்தோஷமாவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் தெரிஞ்சு ஆத்துமாவிலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு காட்டிட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் ஆத்துமாவில் இருக்கிற அந்த பிரச்சனையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நீங்க சொல்றீங்க இல்லையா, யாருக்குமே தெரியாம நான் அழுதுட்டேன், கணவன் பக்கத்துலதான் படுத்துட்டு இருப்பார், அவரும் அழுவார், உங்ககிட்ட சொல்ல மாட்டார், நீங்களும் அழுவீங்க, சொல்ல மாட்டீங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, உன் ஆத்துமா வெள்ளத்திலே தவிக்கிறது யார் பார்த்திருக்கிறதா? கர்த்தரை பார்த்திருக்கிறார். இப்ப வசனம் சொல்லுகிறது, ஆத்துமாவின் மேல் வெள்ளம் புரண்டு வருகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கலாம்? வெள்ளம் புரண்டு வருகிறது. யாரை குறித்து கர்த்தர் பேசுகிறார் எனக்கு தெரியாது. ஒருவேளை எல்லாரும் கூட இந்த பிரச்சனையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், என் வெள்ளத்திலே ஆத்துமாவிலே வெள்ளம் இருக்கிறது நிமித்தம் அதிலே நான் நிலையில்லாமல் இருக்கிறேன். அந்த வெள்ளம் என்ன பண்ணுதா? புரண்டு வருகிறது. சுனாமி வருது போல அது என்ன பண்ணுது? உன்னை அழிக்கும்படியாக வருது. இதுக்கு என்ன சொல்யூஷன் இப்போ சொல்லுங்களேன். சுனாமி யாராச்சும் தடுக்க முடியுமா? அப்ப இதுக்கு என்ன பிரச்சனை? இது எப்படி தடுக்க போகுது? ஹல்லேலூயா. வெள்ளங்கள் உன் ஆத்துமா மீது பெருகுகிறதற்கு தடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த வெள்ளம் வரணும் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாம்? திருப்பி வரதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. வெள்ளங்கள் ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவின் மீது பெருகி வருகிற பொழுது அதை எப்படி நாம் மேற்கொள்வது என்று கர்த்தர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். அது ஏன் வருகிறது? ஹல்லேலூயா. ஏன் அந்த வெள்ளங்கள் வருது? எடுத்து வாசிங்க. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Songs of Solomon. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. போதும். அப்படியே எனக்கு இன்னொரு வசனத்தை எடுத்துருங்க. லூக்கா 24ஆம் அதிகாரத்துக்கு போய். Luke chapter 24. திரளான தண்ணீர்கள் என்ன பண்ணாதா? சொல்லுங்களேன். நேசத்தை அவிக்க மாட்டாது. சொல்லுங்க எல்லாரும். வசனத்தை கேட்டீங்களா? திரளான வெள்ளங்கள் எதை அழிக்க மாட்டாதா? எல்லாரும் சொல்ற வரைக்கும் நான் திருப்பி கேட்பேன். திரளான தண்ணீர்கள் எதை அழிக்க மாட்டாதா? இன்னும் சத்தமா. திரளான தண்ணீர்களை எதை அழிக்க மாட்டாதா? லாஸ்ட் ஒரு வாட்டி. திரளான தண்ணீர்களை எதை அவிக்க மாட்டாதா? நேசத்தை அவிக்க மாட்டாதா? ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் இவர்களை நேசிக்கிறதை விடவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரைய குறித்து கர்த்தர் பேசுறாரு? வாழ்க்கையில் இவ்வளவு வெள்ளம் இருக்குன்னு தெரியும், அது புரண்டு உன் மேல வந்தாலும் சரி, வசனத்தின்படி உன்னுடைய நேசத்தையும் ஆண்டவருடைய நேசத்தையும் என்ன பண்ண முடியலையா? அழிக்க முடியல. சொல்லுங்க, சொல்லுங்க. பிரதர் பிரேயர் பண்ணார். சத்ரு எல்லாருக்காக 100 சத்ரு வந்தாலும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற நேசத்தை எந்த வெள்ளமும் புரட்டி போடவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெள்ளங்கள் உங்கள் மீது புரண்டு வருகிறதா இருந்தாலும்
ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அந்த வெள்ளங்கள் என்ன பண்ணாதான் உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற நேசத்தை அணைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாங்க? because he loves you more. அது இருக்கு. ஆனா ஆண்டவர் என்னோட கூட பேசின காரியம், இந்த பிள்ளைகள் என்னை அதிகமாய் நேசிக்கிறது நிமித்தம். நீங்களாம் கேட்கிறீங்களா, ஆண்டவரே என்ன பிடிக்குமா, எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்களே, வெள்ளத்துல நான் நிற்க முடியாமல் இருக்கிறேனே, என்ன ஒரு நிஜமாவே உங்களுக்கு பிடிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நிஜமாவே எனக்கு பிடிக்கும். அதனாலதான் சொல்றேன், எத்தனை வெள்ளங்கள் வந்தாலும் நீ எப்படி உடைய நேசத்தை விட்டு என்னை விட்டு எடுக்காம இருக்கிறியோ, அதே போலத்தான் நீ எத்தனை தடவை என்னை மறுதலித்து போனாலும், எத்தனை தடவை பாவம் செய்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய நேசத்தையும் உன்னுடைய நேசத்தையும் அவிழ்க்க கூடாதபடிக்கு எத்தனை வெள்ளங்கள் வந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப ஏன் இந்த வெள்ளம் வருதா சொல்லுங்களேன். இங்க யாருக்கு இருக்கக்கூடாது சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். பின்னாடி அப்படியே அடிக்கிற தெரியுது, எங்க அடிக்கிற, இருதயத்துல அடிக்கிற தெரியுது. அல்லேலூயா. ஆனா இருதயத்து நிறைவினால் வாய் பேசும். எது பேசணும்? ஏன் இந்த வெள்ளம் சொல்லுங்க மகளே, மகனே, அப்பா, அம்மா, ஏன் எனக்கு இந்த வெள்ளம்? பிகாஸ் நீ என்னை நேசிக்கிறது. அல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிறது நிமித்தம் தான் உனக்கு இந்த வெள்ளம். லூக்கா 24வது அதிகாரத்தை எடுத்துட்டீங்களா? 32வது வசனத்தை மட்டும் சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் நோக்கி வழியிலே அவர் தம்முடனே பேசி, வழியிலே அவர் என்ன பண்ணாலும் தம்முடனே பேசினார். வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்லேலூயா. தண்ணிக்கு இங்க என்னங்க சம்பந்தம்? அட நெருப்பு இருக்குதுங்க, அதுக்கு தான் தண்ணி வருது. சொல்லுங்களேன், நீங்களே யாரா? சொல்லுங்க, சொல்லுன்றது யாரா? நெருப்பு. அதான் இவ்வளவு பெரிய வெள்ளம். அல்லேலூயா. நீங்களே யாரு? சொல்லுங்களேன். எவனோ சொல்றான் நெருப்பு, நம்ம சொல்றோம் நம்ம யாரு? ஆண்டவருடைய அக்கினி. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு இந்த வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது இயேசு சுவாமி என்ன பண்றாரு, 2 பேர் வழியில போயிட்டே இருக்காங்க, அவங்க கூட ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி, யாரோ ஒருத்தர் மாதிரி கூட பேசிட்டே போறாரு. பேசிட்டே போனா அவருடைய வசனத்தை எல்லாம் விளங்கி காட்டின பொழுது போயிடுறாரு. ஏசாமி போயிட்ட உடனே 2 பேர் பேச, அவர் நம்ம கூட பேசுனப்போ நம்முடைய இருதயம் என்ன ஆச்சா? கொழுந்து விட்டே இருந்துச்சா? சொல்லுங்க. எனக்கு தெரியும், நான் இந்த பேசுறப்போ உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருக்குது இல்லையா? வெளியே போனவங்க அந்த நெருப்பை அணைக்கும்படியாய்த்தான் உன் வாழ்க்கையில வெள்ளம். அல்லேலூயா. இப்ப நான் 2 விஷயத்த சொல்றேன். எதற்காக வெள்ளம்? கர்த்தர் உன் மீது வைத்திருக்கிற நேசத்தையும் நீ கர்த்தர் மீது வைத்திருக்கிற நேசத்தையும் அணைக்கும்படியா. 2வதாக எதற்காக உன் வாழ்க்கையில வெள்ளம்? கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வரங்கள், கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஊழியம், கர்த்தர் உனக்கு கொடுக்கிற கிருபை, இவை எல்லாவற்றையும் அழிக்கும்படியாய் வெள்ளம். ஹல்லேலூயா. இப்ப நான் ரீசன் சொல்லிட்டேன். இப்ப இந்த வெள்ளத்தை எப்படி தடுப்பது? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயிட்டு? ஹல்லேலூயா. ஏசாயா 59ஆம் அதிகாரம், the book of Isaiah 59 verse 19. 19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். அவருடைய மகிமைக்கு பயப்படணும். எங்க இருந்து இருங்க, எங்க சூரியன் அஸ்தமிக்கிற திசை தொடங்கி அது மறைகிற இடம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணுமா? மகிமைக்கு இப்ப நீங்க பயப்படணும். ஏன்னு சொன்னா வாசிக்க, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கேளுங்க எல்லாரும், யார் வருதா? இவ்வளவு நேரம் நான் வெள்ளம்னு சொன்னேன். எதுக்கு வருதா?
உனக்கும் ஆண்டவர் இருக்கிற அன்பை கட் பண்ண. ரெண்டாவது, ஆண்டவர் கொடுக்கிற அக்கினியாகி ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்காதபடிக்கு அந்த வெள்ளம் உனக்குள்ள இருக்கிற அந்த அக்கினியான வார்த்தையை அழிக்கும்படியா. ஏன் இந்த வெள்ளம் வருதுன்னா, வசனம் சொல்லுகிறது, வாசிங்க அதை திரும்பி. வெள்ளம் போல் உன்னை அழிக்கவும், உன்னை தத்தளிக்க செய்யவும், உன்னை மூழ்கடிக்க செய்யவும் உன் மீது புரண்டு வருகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, யாரும் சொல்லுங்க, யாரு? வேலை வாழ்க்கையில வெள்ளம் போல் சத்துரு எப்படி வரானா, வாசிங்க. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது, வெள்ளம் போல் சத்துரு உனக்கு எதிராக வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த வெள்ளங்கள் உன் ஆத்துமா மீது உன்னுடைய அன்பை அழிக்கும்படியாகும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தின் கடைசி நாளையே அழிக்கும்படியாய் வந்தாலும் ஆண்டவர் நோடு சொல்ற, நான் உனக்கு இந்த வருஷத்துல என்ன ஆசீர்வாதத்தை, என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறனோ அது எந்த வெள்ளமும் எந்த சத்துரும் அழிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், சத்துரு வெள்ளம் போல் வருகிற பொழுது உன் தேவனாகிய கர்த்தர், உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உன் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணியிருக்காரா, அவனுக்கு விரோதமாய் கொடியை ஏற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல வந்துட்டாலும் நீயே மீண்டு வான்னு சொல்லலாம். என்ன பண்ணிருக்காரா, என்ன பண்ணிருக்காரா, கொடி ஏற்றிருக்கார். ஹல்லேலூயா. சரி, கொடி ஏற்றிட்டா வெள்ளம் போயிடுமா? ஹல்லேலூயா. இப்ப வெள்ளம் போனோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு யார் வேணுமோ, வசனத்தை தெளிவா வாசம் ஆண்டி, கர்த்தருடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. யார் கொடியேற்றது? இந்த வெள்ளத்தை நீ மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, the first thing you should do is கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உன் சத்துரு வெள்ளம் போல் வருகிற பொழுது அவனுக்கு விரோதமாய் ஒரு கொடியை ஏற்றணும் அப்படின்னு சொன்னா உனக்கு ஆவியானவர் தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது வாசிங்க, சங்கீதம் 126. சங்கீதம் 126 கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, என்ன பண்ணாரு சொல்லுங்களா, என்ன பண்ணாரு, கொடியேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த தெற்கத்தி வெள்ளத்தை மேற்கொள்ளணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீ என்ன பண்ணுமா, ஒரு கொடியை ஏற்றணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நீ அந்த கொடி ஏற்றுவ அப்படின்னு சொன்னா நீ கொடி ஏற்றணும். ஹல்லேலூயா. நீ கொடியை ஏற்றுவன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார், தெற்கத்தி வெள்ளத்தை நான் திருப்புவது போல உன்னுடைய சிறையிருப்பையே நான் திருப்பிடுவேன். ஹல்லேலூயா. எப்படி வெள்ளம் ஒரு பக்கம் என்ன நோக்கி தான் வருது நீ அப்படி நினைப்ப, ஆனா அந்த வெள்ளம் உன்னை நோக்கி வருகிற பொழுது நீ அழிந்து போவேன், நான் அழிந்து போவேன், நீ எனக்கு ஒன்றுமே இல்லை நீ நினைக்கிறப்போ ஆண்டவர் சொல்றார், அந்த நேரத்துல அந்த வெள்ளத்தை நான் அப்படியே திருப்பி வேற திசைக்கு அனுப்புவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. என்னமா, என்ன பண்ணுமா, என்ன பண்ணுமா, ஆவியானவரை கொண்டு என்ன பண்ணும், கொடியேற்று. என்ன பண்ணும், இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு வேணும். அவர் எனக்கு டைம் கொடுத்தாரு, முடிச்சுட்டாரு. No more message today because you have to do something. இன்னைக்கு கர்த்தர் நீ எதையோ செய்ய விரும்புகிறார். அது என்னது, என்னது, ஆவியானவரை கொண்டு நம்ம ஜெபிக்க போறோம். நேரத்தை எடுத்து நாம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறிய வெள்ளம் போல் வருகிற பொழுது ஆவியானவர் எனக்காக அவளுக்கு விரோதமாய் ஒரு கொடியை ஏற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். மகளே, நீ கலங்காதே,
நீ கண்ணீர் விடாதே. கர்த்தராகிய நான், ஆவியானவராகிய நான் உனக்கு எதிராய் புரண்டு வருகிற அந்த வெள்ளம் போல இருக்கிற சத்துருவுக்கு விரோதமாக நான் இன்றைக்கு உன்னை கொண்டு ஒரு கொடியை நான் ஏற்றுகிறேன். வீட்டின் மீது ஒரு கொடி, ஹல்லேலூயா. உன் தனிப்பட்ட வாழ்க்கையின் மீது ஒரு கொடி, ஹல்லேலூயா. உன்னுடைய ஊழியத்தின் மீது ஒரு கொடி, ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் வாழ்க்கையின் மீது ஒரு கொடி கர்த்தர் ஏற்றுகிற நேரம், பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுகிற நேரம், ஹல்லேலூயா. வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் உனக்காக அவனுக்கு விரோதமாய் அவனுக்கு விரோதமாய் அவனுக்கு விரோதமாய் அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் ஒரு கொடியை ஏற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த வார்த்தை சுவாமி, மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை சுவாமி. ஹல்லேலூயா. சத்ருவா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சத்ருவா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அதன் மீது வெற்றி கொள்ளும்படியா, அதை நாங்கள் ஜெயிக்கும்படியா கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே அவனுக்கு விரோதமாய் ஒரு கொடியை ஏற்றி இருக்கிற எதற்காக உமக்கு நன்றி. ஒரு கொடியை ஏற்றி இருக்கிற உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது தெற்கத்தின் வெள்ளத்தை திரும்புகிறது போல, ஹல்லேலூயா, என் பிள்ளை அழிக்காதே, உனக்கு உத்தரவு இல்லை என்று சொன்ன பெருத்த வெள்ளத்தை ஆண்டவரே, மடங்கரிக்கிற வெள்ளத்தை ஆண்டவரே, நிற்க நிலையில்லாமல் என்னை தவிக்க செய்கிற அந்த வெள்ளத்தை கர்த்தர் எசப்பா தெற்கத்தின் வெள்ளத்தை போல நீர் திரும்ப விட்டீரே. வந்து ஆவியானவருடைய உணர்த்துதலின்படி நான் சொல்லுகிறேன், உங்களை எது வெள்ளம் போல் இத்தனை நாட்கள் விழுங்க செய்ததோ கர்த்தர் சொல்லுகிறார், அதை நான் திருப்பி அனுப்பி இருக்கிறேன். அதை நான் வேறு திசைக்கு அனுப்பி இருக்கிறேன். இனி நீ பயப்படவே வேண்டாம். இனி நீ பயப்படவே வேண்டாம். இனி உன்னுடைய நேசத்தையும் என்னுடைய நேசத்தையும் யாரும் அணைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உன்னுடைய நேசத்தையும் என்னுடைய நேசத்தையும் இனி எந்த சத்துருவும் அழிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நான் கொடுக்கிற வார்த்தை எப்படி இன்றைக்கு ஒரு இதயத்திலே கொழுந்து விட்டு எரிகிறதோ, கொழுந்து விட்டு எப்படி எரிகிறதோ அது போல உன்னுடைய வாழ்க்கையும் கொழுந்து விட்டு எரியும். இதோ உன்னுடைய வாழ்க்கை இந்த வருடத்திலே கொழுந்து விட்டு எரியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி அவர் எப்படி வேத வாக்கியங்களை விவரித்து சொன்னாரோ, எப்படி அவர் இருவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததோ, இன்றைக்கும் உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு கொழுந்து விட்டு எரியும். பயப்படாமல் போங்க. இந்த வருடம் முழுவதும் உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். கர்த்தருக்குள் அவை கொழுந்து விட்டு எரியும். கர்த்தருக்காய் கொழுந்து விட்டு எரியும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நானே மெய்யான ஒளி என்று சொல்லி இருக்கிறாரே, அந்த ஒளியாம் இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிற நேரம், உனக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிற நேரம் நீ அடைக்க வைக்காதே. கர்த்தர் உனக்குள்ள இருந்து உன்னை ஜீவ பலியா அக்கினியாய் உன்னை மாற்றி, ஹல்லேலூயா, வெள்ளம் மீது புரண்டு வராதபடி வசனம் சொல்லிற்றல்லவா, நேசத்தை வெள்ளங்கள் அவிக்க மாட்டாது. திரளான தண்ணீர்கள் வெள்ளங்களை அவிக்க மாட்டாது. கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை வெள்ளங்கள் வந்தாலும் ஹல்லேலூயா, நம்முடைய நேசத்தை இனி அணைக்கவே முடியாது. கர்த்தரோடு பேசிக் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை அவமானம் வந்தாலும், எத்தனை போராட்டங்களும் கண்ணீரும் கவலையும் உன்னை தேடி வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், திரளான தண்ணீர்கள் இனி உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற இந்த நேசத்தை அணைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள ஒப்புக்கொடுங்க. வருடத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக, அதை சத்துரு அடிக்காதபடிக்கு உனக்காக ஒரு கொடியை ஏற்றுற தேவன் அந்த சத்துருவின் வெள்ளத்தை திருப்பி அனுப்பி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதை விசுவாசிங்கள். நீ எல்லா காரியமும் மாறும். நீ எல்லா காரியமும் மாறும். எல்லா சாபங்களும் உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். உன் குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்காய் அவர் நிறைவேற்றி தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நேரத்தில் உடைய பாதப்படியிலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு உண்டு சுவாமி. ஆவியானவர் எங்களோடு உண்டு சுவாமி. ஆவியானவர்
எங்கு உண்டோ அங்கு விடுதலை என்று சொல்லி நாளில் எங்களுடைய வார்த்தையினால் எங்களை விடுதலை ஆக்கியவருக்கு நன்றி சொல்லி நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய நேசத்தை யாரும் அணைக்க முடியாது என்று சொல்லி எங்களை இருதயத்தில் அணைத்துக் கொண்டு முத்தமிட்டு உடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். அநேக சொல்லுகிறீர்கள் நான் உடைந்து வந்தேன், ஹல்லேலூயா, ஆனால் கர்த்தர் என்னை இருதயத்தில் அணைத்துக் கொண்டு என்னை முத்தமிட்டார் என்று சொல்லுகிறீர்கள், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தரே சொல்லுகிறேன், நான் இவர்களை அதிகமாய் நேசிக்கிறது நிமித்தம், ஹல்லேலூயா, நானே வந்து இவருடைய சத்துருவின் வெள்ளத்தை திருப்பி இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் மகிமைப்படுத்துவீரா, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எங்க வீட்டுக்குள்ள நீ வந்தா எங்க வீட்டு மேல உன் கொடி பறக்கும். எங்க குடும்பத்துல நீங்க வந்துட்டா போதும் ஆண்டவரே, எங்க வீட்டு மேல ஒரு கொடி பறக்கும். அந்த கொடி எங்க சத்துருவை ஆண்டவரை ஜெயிக்கும். எங்களுக்கு தேவை ஆவியானவர். ஆவியானவர் எங்க வீட்டுக்குள்ள வாங்க. இங்க இருந்து எங்க போக போறீங்க, ஆவியானவர் போக ஆண்டவரை கூட வீட்டுக்குள்ள ஆவியானவர் இருங்க. எல்லா வீட்டு மேலேயும் கொடி பறக்கட்டும். சத்துருகளை முழுங்கி விடாதபடி, கஷ்டம் இவர்களை முழுங்கி விடாதபடி, நோய் இவர்களை முழுங்கி விடாதபடி, போராட்டம் இவர்களை முழுங்கி விடாதபடி, இந்த உலகம் இவர்களை முழுங்கி விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்க. ஆவியானவரே எங்களோட வாங்க, எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை நெருப்புங்க. இந்த வேலையில கேளுங்க, என்னோட ஆவியும் ஆத்மா சரீரம் ஆவியானவர் நெருப்பிடுங்கப்பா. நான் இங்க வந்து போகும்போது ஆவியானவரோட என் வீட்டுக்குள்ள போகணும். எப்படியாப்பட்ட பிரச்சனை ஆனாலும் இந்த கொடி ஜெயிக்கும். இயேசுவின் கொடி ஜெயிக்கும். இந்த இயேசுவின் கொடி ஜெயிக்கும். எங்களை ஜெயித்துக்குள்ள நடத்தும். கண்ணீரெல்லாம் தொடைப்பா, கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் தொடைப்பா, கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தரோடு உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தரோடு நம்மை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். உன்னை கரங்களை நீட்டி இயேசு அழைக்கிறார். உன்னை கரங்களை நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை கரங்களை நீட்டி இயேசு அழைக்கிறார். அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, எங்களோட நேசத்தை ஒரு காற்றும் குறிக்க கூடாது, குறிக்க முடியாது. எங்களுக்குள்ள வைத்த அந்த நேசத்தை ஒருவனும் பிடிக்க முடியாது. ஒரு காற்றும் ஒரு நெருப்பும் அக்னியும் பிரிக்க முடியாது. யார் பிரிக்க முடியாது? எங்களை உங்களை விட்டு யாரும் பிரிக்க முடியும்? இந்த
வருஷம் முழுவதும் உங்களோட இணைந்து வாழ்கிற அனுபவத்தை ஒரு குடும்பத்தில் தருவீராக. கஷ்டமோ நஷ்டமோ வியாதியோ பண கஷ்டமோ கண்ணீரோ எப்படியாப்பட்ட போராட்டம் வந்தாலும் நாங்கள் நினையா நிக்க போறோம். உங்களோட பேசினதுக்காக நன்றி. அந்த யாவையும் தொடர்ந்து ஆண்டவரே குடும்ப ஜபத்தை தடையில்லாமல் நடத்து. எல்லா தடைகளும் நீக்கி போட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த ஊழியத்து மேல ஒரு கொடி நின்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நடக்க போவதற்காக ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாவிலே ஜெபித்து இந்த ஊழியத்தையும் இங்க வருகிற எல்லா குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். வராதவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் குருவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை